ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி ட்ரெயின் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. தி ட்ரெயின் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 52 minutes இருக்குது. இப்போ இது யூடியூப்லேயே அவைலபிள் இருக்குது ஃப்ரீயாக. இந்த படத்தை ஜெயராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மம்முட்டி, கவிதா ஜெயராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒரு டைமில் தொடர்ந்து ரயில்வே ஸ்டேஷனில் குண்டு வெடிச்சுது. அதில் பல 100 பேர் இறந்தும் போனாங்க. அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதில் இவங்க கேரளாவை சேர்ந்த ஒரு 5 பேர் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒருத்தர் ஏஆர் ரஹ்மான் கிட்ட ஆடிஷனுக்கு வரதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வராங்க. ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கிளம்புறாரு. இந்த மாதிரி ஒரு 5 பேரோட ஸ்டோரியை தான் இந்த படத்துல பேசியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்ததுனால பார்க்கறதுக்கு ஒரு நீட்டான படமாவே வந்திருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மம்முட்டி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஜெயராஜும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. மற்ற எல்லாருமே புது ஆக்டர்ஸ் தான். எல்லாருமே கொடுத்திருக்க ரோலை ரொம்ப நீட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா பண்ணி கொடுத்திருக்காங்க. குறிப்பா நேச்சுரல் லைட்ல பல சீன்ஸ் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லாவே இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பராகவே பண்ணி கொடுத்திருக்காங்க. பிஜிஎம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் நல்லா இருக்கு, சில சீன்ஸ் ஓகேவா தான் இருக்கு. படத்துல வர எமோஷன்ஸ் அங்கங்க ரொம்ப சூப்பராகவே நமக்கு கனெக்ட் ஆகுது. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்துல இருக்க சாங்ஸ் தான். எல்லாமே சூப்பராகவே இருக்கு. இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. அதனால நம்மளால ஓரளவு உட்காந்து படத்தை பார்க்க முடியுது. ஸ்கிரீன் பிளே வைஸ் இவங்க பயங்கரமா சொதப்பிருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்பவே டல்லா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. பிளாட்டா போகுது படம். ஸ்கிரீன் பிளே வைஸ் இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல படமாவே வந்திருக்கும். அதனாலேயே இதுல பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்கு. அதே மாதிரி இதே கதையோட பல ஹிந்தி படங்கள் வந்திருக்கு. அதனால பெருசா சுவாரஸ்யம் இல்லை இந்த படம் பார்க்கும்போது. அதே மாதிரி எடிட்டிங்ல இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் கட் பண்ணி தூக்கி இருக்கலாம். யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.